வணக்கம். மேயர் பிரியாவின் கதை முடிந்ததா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்று சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தொடரில் மேயர் பிரியா அவர்கள் முன்னிலையில் திமுக, காங்கிரஸ் மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. மோதலுக்கான காரணம் தற்பொழுது அதிர்ச்சியடையக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. சுமார் 25 நிமிடங்கள் மாமன்றம் கூட்டத்தொடர் தொடங்கியவுடன் மேயர் பிரியா அவர்கள் திமுகவின் பெருமைகளையும், ஸ்டாலின் மற்றும் கருணாநிதி மற்றும் உதயநிதி இவர்களது பெருமைகள் பற்றியும், நடக்கக்கூடிய ஆட்சி மிகவும் மோசமாக இருப்பதாகவும், மின்வெட்டின் காரணமாக சென்னை வாசி மக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாவதாகவும் மேயர் பிரியா அவர்கள் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் மாமன்ற கூட்டத்தொடர் என்பது மக்களது பிரச்சனைகளை பற்றி கேட்டறிவதுதான். அந்தந்த கவுன்சிலர்கள் அந்த பிரச்சனைகளை, அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை மேயரிடம் கொண்டு செல்வார்கள். ஆனால் மேயர் பிரியா அவர்களோ தற்பொழுது திமுக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திமுகவின் துதி பாடல்களாக மேயர் பிரியா அவர்கள் ரிப்பன் மாளிகையில் மாமன்ற கூட்டத்தொடரை நடத்துவது தவறானது. திமுக ஆட்சியை இழந்துவிட்டது. எதிர்க்கட்சியாக திமுக இருக்கிறது. ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உதயநிதி அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் கேட்ட கேள்வியால் பதிலளிக்க முடியாமல் ஓடி சென்று விட்டார். பார்ட்டி ஃபண்ட் என்ற ஒரே வார்த்தையால் உதயநிதி அவர்கள் சட்டப்பேரவையிலிருந்து தெரித்து ஓடிவிட்டார் என்ற சர்ச்சைகளும் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில், திமுக ஆட்சி தற்பொழுது மக்கள் அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். திமுக தான் கடந்த 5 ஆண்டுகளில் மக்களின் பாதுகாவலனாக இருந்தது என்று மேயர் பிரியா அவர்கள் பேசியது அவரது பதவிக்கு அழகு அல்ல. இத்தோடு நிச்சயம் மேயர் பிரியா அவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் அவரால் கவுன்சிலர் கூட ஆக முடியாது என்ற விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மோதலுக்கான காரணம் என்று நாம் பார்க்கும் பொழுது, பூஜ்ய நேர விவாதத்தின் போது அதிமுக கவுன்சிலர் KPK சதீஷ் வார்டு நம்பர் 182 தனது வார்டு பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசியதாகவும், ஆனால் மற்ற உறுப்பினர்களை கட்சி தலைவர்கள் சூழ்ந்து கொண்டு பேசவிடாமல் மேயர் பிரியா அவர்கள் திமுகவின் கவுன்சிலர்களை பற்றி மட்டுமே அவர் கணக்கெடுப்பதாகவும் அங்கு மோதல்கள் ஏற்பட்டது. மேயர் பிரியா அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுகிறார். மாமன்றத்தையே சந்தை போல கூச்சலிட்டு அவமானப்படுத்தும் விதமாக மேயர் பிரியா அவர்கள் பொதுவெளியில்தான் புரோட்டோகால் என்று எம்எல்ஏவை அவமானப்படுத்துகிறாரே தவிர, மாமன்ற கூட்டத்தொடரில் மேயர் பிரியா அவர்கள் அவருக்கான அதிகாரத்தை அவரால் முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. அது மட்டுமல்ல, திமுகவை புகழ்வதை மட்டும்தான் மேயர் பிரியா அவர்கள் அவரது வேலையாக வைத்திருப்பதாக அதிமுக, காங்கிரஸ் போன்ற கட்சியின் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மேயர் பிரியா மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும், தற்பொழுது அதற்கான வேலைகளில் ஈடுபட போவதாகவும் மற்ற கவுன்சிலர்கள் தெரியப்படுத்தியுள்ளனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி எதற்காக தோல்வியடைந்தது இப்பொழுது நன்றாக புரிந்திருக்கும். ஏனென்றால் திமுகவின் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ தாங்கள்தான் முதல்வர் என்ற எண்ணம் அவர்களது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. மேயர் பிரியா அவர்களது மனதிலும் அப்படித்தான். சென்னை என்பது மேயர் பிரியா அவர்களது கோட்டை. தன்னை தவிர யாரும் அங்கு நிலைத்து நிற்கக்கூடாது. எந்த ஒரு திறப்பு விழாவாக இருந்தாலும், அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும், முதல்வருக்கடுத்து அமைச்சருக்கடுத்து நான் தான் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்தான் மேயர் பிரியா அவர்கள். ஆனால் தாவேகாவின் எம்எல்ஏ அதை முற்றிலுமாக மேயர் பிரியா அவர்களுக்கு எதிராக செயல்படுத்தியதால் மன உளைச்சலிலும் இருந்துள்ளார். இன்று வரைக்கும் மேயர் பிரியா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களையோ, சென்னை பகுதி மக்களின் பிரச்சனைகள் பற்றியோ பேசவில்லை. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? திமுகவின் ஆட்சியை கலைத்துவிட்டு 2 ஆண்டுகளில் முதல்வராக விஜய் அவர்கள் வந்ததுதான் மேயர் பிரியா அவர்களுக்கு அதிர்ச்சி. திமுகவின் துதிகளை மட்டும் பாடக்கூடிய மேயர் பிரியா அவர்கள் விஜய் அவர்களை எப்படி முதல்வர் என்று கூறுவார்?
என்று பலரும் கூறி வருகிறார்கள். மேயர் பிரியா அவர்களது சொத்துக்கள் கடந்த 4 ஆண்டுகளாக கணக்கு காட்டாமல் வைத்திருக்கிறார். அதை பற்றியும் விசாரணை நடத்த வேண்டும் என்று மற்ற கவுன்சிலர்கள் கூறியுள்ளனர். எதற்காக கணக்கு காட்டவில்லை? சென்னையில் ஒட்டுமொத்தமான டெண்டர் முறைகேடு, கொசுவலைகளை கால்வாய்களில் போர்த்தி 140 கோடி முறைகேடு, சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு 4840 கோடி. இதன் பணிகள் முழுமையாக நிறையவில்லை. பாதிக்கப்படக்கூடிய மழைக்காலங்களில் மக்கள் அவதிக்குதான் உள்ளாகிறார்கள். அந்த பணம் எங்கு செல்கிறது? யாரது சட்டைப்பையில் செல்கிறது? மேயர் பிரியா அவர்களது வங்கி கணக்கு செல்கிறதா என்ற சந்தேகம் மக்களுக்கு வந்துவிட்டது. மேயர் பிரியா அவர்கள் தற்பொழுது கூண்டோடு சிறையில் செல்வதற்கு கூட இதற்கு அடித்தளமாக அமைக்கப்படலாம். ஏனென்றால் கடந்த 4 ஆண்டுகளாக மேயர் பிரியா அவர்கள் சொத்து பட்டியல்களை வெளியிடவில்லை. சட்டப்படி ஒவ்வொரு ஆண்டு வெளியிட வேண்டும். ஆனால் 4 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சியில் இருந்ததன் காரணமாக தன்னை யார் கேள்வி கேட்கப் போகிறார் என்ற ஆணவத்தில் இருந்தார். ஆனால் ஆட்சி கலைந்த பிறகு, தாவேகாவின் ஆட்சி வந்த பிறகு முதல் வேலையாக மேயர் பிரியா அவர்களது சொத்துக்களை கேட்பதாகவும், மேயர் பிரியா அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டங்கள், அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகள் முழுமையாக மக்களின் பயன்பாட்டிற்கு வந்ததா என்பதை கேட்டறிவதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதற்கு தனி குழு ஒன்றை அமைக்க திட்டமிட்டுள்ளார். இது நடந்தால் அடுத்து என்ன ஆகும் தெரியுமா? நிச்சயம் கூண்டோடு இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள், மேயர் பிரியா உள்ளிட்ட பலரும் சிறைக்கு செல்வார்கள் அல்லது சொத்துக்கள் முடக்கப்படலாம். இத்துடன் மேயர் பிரியா அவர்களுக்கு அதை முடியக்கூடிய வகையிலான செயல்பாடுகள் அமையலாம் என்றும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. வயதில் குறைவானவர்களுக்கு உயர் பதவி வழங்கக்கூடாது என்பதல்ல, ஒரு கட்சியின் துதிகளை மட்டும் பாடிக்கொண்டு இருப்பதுதான் தவறு. மக்கள் பணி என்றால் மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்து அதற்கு தீர்வு காணக்கூடியவரை உண்மையான தலைவன், தலைவி. ஆனால் மேயர் பிரியா அவர்களோ திமுகவின் கொள்கைகளையும், திமுகவின் வெற்றிகளையும், திமுகவின் புகழையும் மட்டும் மேடையில் வந்து பாடுவது சரியல்ல என்று கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்தொடரில் மோதல்களில் ஈடுபட்டதை பற்றி மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேயர் பிரியா அவர்களது சர்ச்சை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. அதில் மேயர் பிரியா அவர்கள் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை தமிழக மக்களாகிய நீங்கள்தான் கூற வேண்டும். திமுகவின் ஆட்சியில் இருந்த வரைக்கும் ஊழல் செய்த மேயர் பிரியா அவர்கள் தாவேகாவின் ஆட்சியில் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.